சாட்சியத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் ஒரு தேவ சேவகர் அல்லது ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அந்த சேவகரின் சாட்சிக்கு இனி ஆதாரம் இருக்காது. உங்கள் சாட்சியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது மிகவும் முக்கியமானது. பெரிய மர்மங்கள், மறைக்கப்பட்ட உண்மைகள், புதிதாக அறியப்படாத விஷயங்கள், தேவனுடைய ரகசியங்கள், இவை அனைத்தையும் பகிர்வதில் சாத்தானுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு ஆயுதம் உங்கள் வாக்கியம். சாத்தான் இதை நன்கு அறிவான். எப்போதும் வேத வாக்கியங்களை நினைவில் வைத்திருங்கள். உங்கள் பிரசங்கம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதல்ல முக்கியம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு நன்றாக வாழ்ந்தீர்கள் என்பதே முக்கியம். கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்வதே முக்கியம். தேவனுடைய சேவகர் என்றால் சொற்கள் மட்டுமல்ல, ஜாக்கிரதை. மோசமான பழக்கங்கள், தன்னம்பிக்கை, பணம் கொடுத்தாலும் வாழ்க்கை வியாபாரங்களில் சிக்கிக் கொள்கிறாய். பாவம் உன்னை அழித்துவிடும் என்று நினைத்துக் கொள்கிறாய். பணத்தாசை, தவறான ஆசை, தவறான விருப்பம், விபச்சாரம், இவை இந்த பாவங்களையெல்லாம் விட்டு விலக வேண்டும். இதற்காகவே இந்த தேவனின் பெயரை மற்றவர்களிடம் அவமதிப்பதாக பேசுகிறார்கள். இது மிகவும் பயங்கரமான நாட்கள். தேவனின் கோபம் எப்போது வந்து விழும் என்று எனக்கு தெரியவில்லை.